இப்ப இமயமலைன்னு இருக்கு, அதுல எவரெஸ்ட்னு ஒரு சிகரம் இருக்கு. எவரெஸ்டின் மேலே ஏறி சாதனை செய்தால் யாரும் செய்ய முடியாத சாதனைன்னு சொன்னோம். ஆனால் எவரெஸ்ட் என்பது ஒரு ஆங்கில அதிகாரியினுடைய பெயர், அது மலையினுடைய பெயர் அல்ல. ஜார்ஜ் எவரெஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய இந்தியாவினுடைய சர்வேயர் ஜெனரலாக இருந்தவருடைய பெயர் தான் அது. இந்தியா முழுவதையும் வெள்ளைக்காரர்கள் அளந்து பார்க்க வேண்டும் என்று முடிவு பண்ணார். எதற்காக அளந்தார்கள்? மைசூரில் திப்பு சுல்தானுக்கும் வெள்ளைக்காரர்களுக்கும் சண்டை வந்த போது மைசூருக்கு எப்படி போறதுன்னு தெரியல, தப்பான வழியில் அவர்கள் போயிட்டு உடனே வெள்ளைக்காரன் முடிவு செய்தால் நாம இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்றால், எங்கிருந்து எங்கே போவதாக இருந்தாலும் அந்த ஊர் எங்க இருக்கு, பக்கத்து ஊருக்கும் அந்த ஊருக்கும் இடையில என்ன இருக்கு, என்னென்ன சாலை இருக்குங்கிற ஒரு முழு இந்தியாவினுடைய நில அளவை வரைபடத்தை உருவாக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட போது அந்த பணியை எங்கிருந்து தொடங்குவீங்க? இந்தியாவை நீங்கள் அளக்க வேண்டும் என்றால் எங்கிருந்து அளப்பீங்க? இந்த பக்கம் கன்னியாகுமரி இருக்கு, அங்க இமயம் இருக்கு, இவ்வளவு பெரிய தேசத்தை எங்க இழப்பீர்கள்? அவர்கள் ஒரு புள்ளியை தேர்வு செய்தார்கள். அது சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட் தாமஸ் மவுண்ட். நீங்கள் அடுத்த முறை சென்னைக்கு போனால், கொஞ்சம் நேரம் இருந்தால், நீங்கள் அந்த மலையின் மீது போய் ஏறி பாருங்க. அங்க அந்த சர்வே ஸ்டோன் இருக்கும், அந்த சர்வே ஸ்டோன் வச்சிருக்கிறாங்க. அங்கிருந்துதான் இந்தியா அழக்கப்பட்டது. அழக்கப்பட்டதனுடைய முதல் கல் அங்கேதான் இருக்கு. அந்த சர்வேக்கு ட்ரிகனோமெட்ரி சர்வேன்னு சொல்லுவாங்க. அந்த சர்வேயை தொடங்கி நடத்துகிற போது ஒரு பாதியில் அதனுடைய சர்வே ஜெனரலா இருந்தவர் தான் இந்த எவரெஸ்ட். சரி, இந்த எவரெஸ்ட் மலை மேல ஏறி எவரெஸ்ட் உச்சியை தொட்டு இதை அளந்து பார்த்தாரா என்ன? இந்த மலையினுடைய அடிவாரத்தில் முகாமிட்டு இந்த மலை எவ்வளவு உயரமானது என்பதை இங்கு இருந்தபடியே கணக்கு போட்டு ஒரு ஆள் அனுப்பி அதனை அளக்க வைத்து சரிபார்த்து அறிக்கை கொடுத்தவருடைய பெயர் ராதாநாத் பானர்ஜி. அவர் ஒரு வங்காளி. அவர் தான் இந்த பணியை செய்தார். அவர் பெயர் தானே